இரண்டாவதாக அந்த இரண்டாவது பகுதி, உயிரோடு இருக்கையில் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. நம்ம நினைப்போம் நன்மைன்னா நமக்கு கிடைக்கிற நன்மையை வச்சு எனக்கு நன்மை எனக்கு நன்மை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். இல்ல, ஞானி எழுதுறாரு, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்றப்பாரு, அதுதான் கர்த்தர் கொடுக்கிற நன்மை. நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம நினைக்கிற நன்மைக்கும் வேதம் சொல்லிக்கிற நன்மைக்கும் வித்தியாசம் உண்டு. அங்கே வேதம் சொல்லிக்கிறது, நீ உயிரோட இருக்கையில என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒரு பிச்சைக்காரன் ஒரு அரசர் வழியிலே வரும்போது இந்த பிச்சைக்காரன் போய் அந்த அரசன்ட்ட கேட்டான், ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவர் சொன்னார், நாளைக்கு என்னுடைய அரண்மனைக்கு வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஒரு நாள் காலையிலே மிக உற்சாகமாக அந்த பிச்சைக்காரன் புறப்பட்டு அரண்மனைக்கு ஓடுறான். அங்கே பார்த்தா இவனுக்கு முன்னால் அரண்மனையில் ஏராளமான கூட்டம் நிற்கி. அவன் நினைக்கிறான், ஓய் இவங்க எல்லாருக்குமே அரசன் உதவி செய்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. பக்கத்தில் போய் விசாரிக்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, அரசன் நேற்று இரவு செத்து போயிட்டார். அரசன் நேற்று இரவு செத்து போயிட்டார். பிச்சைக்காரன் நினச்சான், ஐயோ நாளைக்கு வா தாரன்னு சொன்னார், செத்து போயிட்டாரு. நம்மளுடைய நிலைமை இப்படி ஆயிட்டு, நம்ம ராசி இல்லையே, நமக்கு இப்படி துப்பாக்கியமாக நம்ம இருக்கோமேன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் தன்னை குறித்து வந்துக்கிட்டான். இதைத்தான் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, உனக்கு திராணி இருக்கும்போதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் இருக்கும்போது நீ போய் நாளைக்கு திரும்பி வா என்று சொல்லாதே. நாளை நமதல்ல, நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு பார்த்துக்குருவோம், இன்னைக்கு நமக்கே இல்லையே நாளை பார்த்துக்குருவோம், பின்னாட்களில் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளை நமதல்ல, நாளை கர்த்தருடைய கையில் இருக்கு. இன்றைக்கு திராணி இருக்கும்போதே அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். உன்னிடத்தில் பொருள் இருக்கும்போது தேவை உள்ளவர்களுக்கு அதை உடனே செஞ்சிரு. உன்னிடத்தில் பொருள் இருக்கும்போது நீ போய் நாளைக்கு திரும்பி வா என்று சொல்லாதே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும் போது நம்மளால் முடிஞ்ச நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும். நன்மை செய்கிறது பாருங்க, நம்ம நன்மை செய்தோம்னா 1 பேதுரு 3:11 வாசிக்கிறோம், நன்மை செய்வோமானால் நமக்கு தீமை செய்கிறவன் யார்? 3 யோவான் 1:11 வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களெல்லாம் அவரை குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 10:48 வாசிக்கிறோம், அவர் ஜனங்களுக்குள்ளே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மை தான் செஞ்சார். இயேசு ஒருபோதும் யாருக்கும் அவர் தீமை செய்யலை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போ நம்மெல்லாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருப்போம்னா நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆமோஸ் 5:14 வாசிக்கும்போது, நீங்கள் பிழைக்கும்படி நன்மை செய்ய தேடுங்கள். ஏசாயா 1:17 வாசிக்கிறோம், நன்மை செய்ய படியுங்கள். ஒருவேளை நம்மளுடைய இயற்கை சுபாவம் மற்றவர்களுக்கு அதிகமாய் நன்மை செய்து பழகாத சுபாவமாக இருக்கும். தீர்க்கதரிசி சொல்றார், நன்மை செய்ய படிங்க. ஒருத்தர் செய்கிறத பார்த்து ஒருத்தர் அதை கற்றுக்கொண்டு செய்யுங்கள். படியுங்கள் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. உங்கள் நன்மை தூசிப்பதற்கு இடம் கொடாதிருங்கள். சில பேர் நம்ம நன்மை செய்வோம், ஆனால் அந்த நன்மை வீண் பழி சுமக்கக்கூடிய நிலையில் கொண்டு நம்மளை விட்டுரும். நன்மை செய்தாலும் ஜாக்கிரதையாக செய்யுங்க, கவனமாக செய்யுங்க. யாருக்கு செய்யணும், எப்போ செய்யணும், ஏன் செய்யணும், இதெல்லாம் அறிந்து செய்வோமானால் ரொம்ப நன்றாக இருக்கும். கலாத்தியர் 6:9, 2 தெசலோனிக்கேயர் 3:13 இந்த 2 வசனத்திலையும் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 சபைக்குமே எழுதுறாரு, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியரில் எழுதுறாரு, நீங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா ஏற்ற நேரத்தில் பலனை அறுவடை செய்வீங்க.
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்ததில் சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம நன்மை செய்யறதுல சில காரியங்கள் நமக்கு சோர்வை கொண்டு வரும். அப்போம்லாம் நம்ம நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்கிறவங்களுக்கே நாம நன்மை செஞ்சா நம்மெல்லாம் ரொம்ப விசேஷித்தவங்க இல்லை. லூக்கா 6:33 இயேசு சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்க நன்மை செய்தால் அதுல விசேஷம் ஒன்றும் இல்லை. பாவிகளும் அப்படிதான் செய்யறாங்க. நம்மளாம் பாவிகளா நீதிமான்களா? சொல்லுங்க, நம்மளாம் பாவிகளா நீதிமான்களா? தெரியலன்னு நினைக்கிறீங்களோ? என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நம்மளாம் நீதிமான்கள். பாவிகள் நன்மை செஞ்சவங்களுக்கே நன்மை செய்வாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நன்மை செஞ்சவங்களுக்கே நன்மை செய்யறது ரொம்ப பெஸ்ட் கிடையாது. அதாவது தீமைக்கு தீமை செய்வது மிருக சுபாவம். நீங்க எதுல இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் உங்களை கவனிச்சுக்கிறீங்க. என்ன நான் சொல்ற இந்த 4 காரியத்தை எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க? தீமைக்கு தீமை செய்வது மிருக சுபாவம், நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷ சுபாவம், நன்மைக்கு தீமை செய்வது பிசாசு சுபாவம், தீமைக்கு நன்மை செய்வது தேவ சுபாவம். தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீக சுபாவம். எந்த இடத்துல இருக்கிறீங்க சொல்லுங்க? எந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? நன்மைக்கு நன்மை செய்யற அதுதான் மனுஷ சுபாவம். அப்போ பெஸ்ட் ஒண்ணு இல்லையே, விசேஷம் ஒண்ணு இல்லையே. பாவிகளும் அப்படித்தானே செய்யறாங்க. அப்ப நம்மெல்லாம் எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? தீமைக்கு நன்மையினால் தீமையை வெல்லு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமைக்கு நன்மை செய்கிற தெய்வீக சுபாவம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதே பகுதியில் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படி ஒரு கேள்வி வருது அவங்களுக்கு. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் தெரியுமா? நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்? ஆனா வேதம் யாருக்கு நன்மை செய்யும்படி போதிக்கிறது. முதலாவதாக நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு வாலிபன் இயேசுட்டு கேட்டான், நான் நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெறணும், அதுக்காக நான் என்ன நன்மை செய்யணும்? அவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அவன் சொன்னா, சிறு வயதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? கற்பனைகளை கை கொள்கிறேன், ஆனாலும் என்கிட்ட குறை என்ன? உடனே இயேசு சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறத விற்று என்ன செய், தர்த்திரியருக்கு கொடு. அதை கேட்ட உடனே அந்த வாலிபன் ரொம்ப மனம் உடஞ்சிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். அப்போ இயேசு சொன்னார், இந்த தர்த்திரியருக்கு உதவி செய்யாத இந்த ஐஸ்வர்யவான் யாருமே பரலோகத்துக்கு வர முடியான்ட்டார். ஐஸ்வர்யவான்கள் அவர் சொல்லலை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, தர்த்திரியருக்கு உதவி செய்யாத எந்த ஐஸ்வர்யவானும் பரலோகத்துக்கு வர முடியாது. அதே போல் லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவம். அந்த ஐஸ்வர்யவான் நல்ல ஹாப்பியா எந்த குறையும் இல்லாம சம்பூரணமா வாழ்ந்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா உடுத்தினான், ஜாலியா இருந்தான். ஆனா அவன் வீட்டு பக்கத்துல ஒரு தர்த்திரியம் இருந்தா பாருங்க, லாசர். அவனுக்கு ஒரு நாளும் அவன் என்ன செய்யல? நன்மை செய்யல. லாசர் இந்த தர்த்திரியம் சாப்பிட்டுட்டு போடுறான் பாருங்க, அந்த வேஸ்ட் அதைத்தான் அவன் என்ன செஞ்சான்? சாப்பிட்டு வாழ்ந்தான். நாய்கள் அவன் சரீரத்தில் உள்ள அந்த பற்களை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, குப்பைத்தொட்டியில் விழுந்தது தான் இந்த லாசர் என்ன செஞ்சிருக்கான். நாய்களும் குப்பைத்தொட்டி பக்கத்தில் தான் வரும், அந்த இடத்துல தான் அந்த சம்பவம். அப்போ இப்போ ஐஸ்வர்யவான் செத்து போயிட்டான், பாதாளத்து போயிட்டான், லாசர் செத்து போயிட்டான், பரலோகத்து போயிட்டான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும்ல. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, எப்ப நீ பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் நீ நன்மையை சம்பூரணமா அனுபவிச்ச, உன் பக்கத்தில் இருந்தான் பாரு லாசர், தர்த்திரியனான, அவனை கொஞ்சம் கூட நீ நினைக்கலையே. நீ போட்ட வேஸ்ட்டை தான் அவன் என்ன செஞ்சான்? சாப்பிட்டான்.
ஒருவேளை நீ பரலோக ராஜ்யத்திற்கு நீ வருவதற்கு இந்த தரித்திரியனுக்கு நீ நன்மை செய்யாதது கூட உனக்கு ஒரு தடையா இருக்கலாம்ல. அப்ப நம்ம கற்பனைகளை கை கொள்ளலாம், ஆண்டவர் பிரியமா வாழலாம். ஆனா தரித்திரியருக்கு நன்மை செய்யறோமா? அது இருக்கு, அந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம கண்களால காண்கிற, நம்மகிட்ட கை நீட்டுறாங்க பாருங்க, ஏதாவது குடுமா, டீ குடிக்க கொடு, சாப்பிட கொடு, செய்யறோமா? தரித்திரியருக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாது போனால் பாவம். யாக்கோபு 1:17, யாக்கோபு 4:17. அப்ப பாவம் செய்யறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அடுத்து யாருக்கு செய்யணும்னா மத்தேயு 5:44, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன, நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு நம்ம நன்மை செய்து பழகியிருக்கோம். நம்மளை பகைக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சிருக்கோமா? அப்படி நம்ம பகைக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சுட்டா நம்ம யாருக்கு பிள்ளைகளா இருப்போம்? பரமபிதாவுக்கு பிள்ளைகளா இருப்போம். ஏன்னா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். தேவன்றது நன்மையை பெற்று நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க, நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. தேவனுக்கு துரோகிகளா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கூட அவர் என்ன செய்யறாரா? நன்மை செய்யறார். ஆண்டவர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நாமும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். யோசேப்பு பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். யோசேப்பு என்ன செஞ்சார்? நன்மை செஞ்சார். குழியில் தூக்கி போட்ட சகோதரர்கள், எகிப்தியர்கிட்ட பணத்துக்கு விற்ற சகோதரர்கள், அந்த சகோதரர்களுக்கும் யோசேப்பு என்ன செஞ்சார்? நன்மை செய்தார். தாவீதை எடுத்துக்கொண்டோமானால் சவுல் அவன் வாழ்நாள் முழுவதும் தாவீதை கொலை செய்வதற்கு தேடினான். ஆனால் தாவீது இப்போ ராஜாவாயிட்டார். தாவீது சொல்றாரு, சவுலின் குடும்பத்துக்கு நான் யாருக்காவது தயவு செய்யணுமா? பகைத்த சவுலின் குடும்பத்தாருக்கு தாவீது நன்மை செய்தார். இயேசுவை பகைச்சாங்க, நிந்திச்சாங்க, அவங்களுக்கு இயேசு என்ன செய்தார்? நன்மை செய்தார். நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நம்ம நன்மை செய்யணும். எங்கள் ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ பேர் எங்களை பகைத்தார்கள், நிந்தித்தார்கள். எவ்வளோ காரியங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்கள் கண்ணால் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்களிடத்தில் வரும்போது அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்து அனுப்பியிருக்கிறோம், நன்மை செய்திருக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் செய்கிறோம். எங்களை பகைச்சவங்க கூட, எங்களை விரோதித்தவங்க, சத்துருவான்னு நினச்சவங்க, அவங்களாம் எங்ககிட்ட வர்றதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறார். அப்போ பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். மூன்றாவதாக கலாத்தியர் 6:10 வாசிக்கிறபடி விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஒருவேளை விசுவாச குடும்பத்தார் போதுமான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வறுமையான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், மனுஷர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் நம்மோடு கூட ஆராதிக்கும் போது அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலெல்லாம் பாருங்க, சபை சார்பாக நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களுக்கு நம்ம சில ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சபையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதை திட்டம் பண்ணி நம்ம அதை செய்வோம். அதில் ஒரு சிலரே தங்களை இணைச்சிக்கிருவாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் கொடுக்குறவங்க தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களாம் கொடுக்கறதில்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க விசுவாச குடும்பத்தாரை குறித்து அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. எல்லாருமா சேர்ந்தா ஓரளவு இந்த 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 விருப்பத்தையும் கர்த்தர் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னா, ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை இப்போ ஸ்கூலில் நடக்குது. அப்போ நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். என் பக்கத்தில் ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தலையில் முக்காடு போடும்போது அந்த
முந்தானையில் பெரிய ஓட்டை இருந்துச்சு, பழைய சேலை. இப்போ எனக்கு உண்மையிலே அந்த நிலைமை நான் பார்க்கும்போது என் மனசில் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்ம ஒரு புது வஸ்திரம் கட்டிகிட்டு வந்திருக்கோம், இந்த அம்மாவுக்கு ஒரு புது வஸ்திரம் வாங்க வழி இல்லை. அவங்க ஒரு பழைய சாரி, அது கிழிஞ்ச சேலை கட்டிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி என் மனசில் ஒரு பாரம் வந்துச்சு. அந்த வருடத்தில் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது, அநேகர் நீங்கள் கொடுப்பதற்கு முன் வந்தீங்க. நான் என் மனசில் நினச்சது என்னன்னா, சபையாராக கொடுக்கலாட்டினாலும் நமக்கு கிடைப்பதில்லை, நமக்கு வர்றதில்லை, கட்டாயம் இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் என் மனசில் முடிவு பண்ணினேன். நான் ஆண்டவருடைய பெரிதான தயவுனால் உங்களில் அநேகர் ஏழைகளுக்கென்று, விசுவாச குடும்பத்தாருக்கென்று நீங்கள் அநேக கொடுக்க முன் வருவீங்க. அதை வைத்து நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள் ஒரு புது வஸ்திரம் கட்டி அவங்க நம்மோடு கூட ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ இங்கே நாம் பார்க்கும்போது விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்வது தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளையாக இருக்குது. அடுத்து கலாத்தியர் 6:6 வாசிக்கும் போது, திருவசனத்தில் வாசிங்கள 6:6, கலாத்தியர் 6:6. இங்கே நான் வாசிக்கிறோம், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு நன்மை செய்யணும். உங்களுக்கு உபதேசிக்கிறது யாரு? திருவசனத்தை உங்களுக்கு உபதேசிக்கிறது யாரு? யாரு? நல்லா தெரியும்ல. அப்ப திருவசனத்தை உங்களுக்கு உபதேசிக்கிறவங்களுக்கு நீங்க நன்மை செய்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் ஞான நன்மையை உங்களுக்கு விதைக்க நீங்கள் உங்களிடத்தில் நாங்கள் சரீர நன்மையை அறுவடை செய்வது பெரிய காரியமா கேட்கிறார் அவர். நாங்க என்ன செய்யறோம்? உங்களுக்கு ஞான நன்மையை விதைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை உங்களுக்கு நாங்க விதைக்கிறோம். சரீர நன்மை, சரீர தேவைகளை உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது பெரிய காரியமே கிடையாது. அதுக்கு நீங்க கடனாளிகள். ஞான நன்மையை நாங்கள் உங்களுக்கு விதைக்கிறோம். நீங்கள் உபதேசிக்கிறவர்களுக்கு சரீர நன்மைகளை நீங்கள் சந்திப்பது, கொடுப்பது, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. கொடுக்குறீங்களா? உபதேசிக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ள நன்மை நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கணும். செய்யாதவங்களை குறித்து நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், செய்கிறவங்களை குறித்து உற்சாகப்பட்டிருக்கோம். ஏன்னா செய்யாதவங்களை குறித்து சோர்ந்து போயிட்டோம்னா ஊழியம் உற்சாகமாக செய்ய முடியாது. செய்கிறவங்களை குறித்து பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால உபதேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் அந்த சபையில் வச்சிருக்கிறார் நிறையா. நீங்கள் தசமமாக கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது, அதெல்லாம் வேற. அதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக செலவிடப்படுகிறது. நன்மை என்று வரும்போது உங்களுடைய நன்மைகள்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன நன்மை நடந்தாலும் அதில் உடனே ஒரு பங்கு உபதேசிக்கிறவர்களுக்கு. அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், ரோமர் 15:27 வாசிக்கிறோம், ஞான நன்மையை பெற்றிருக்கிற நீங்கள் உபதேசிக்கிறவர்களுக்கு சரீர நன்மையை செய்ய கடனாளிகளாயிருக்கிறீர்கள். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இதுக்கு இந்த உபதேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நீங்கள் பெரிய பணக்காரங்களாக இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மனசு இருந்தால் போதும், நினச்சா போதும், நினைவு இருந்தால் போதும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டில் பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டார். அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் சொன்னார், உங்கள் சபையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார், வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் இப்போ ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் சபையில் யார் கஷ்டப்பட்டவங்க, ஏழை, அவங்களுக்கு நம்ம அதை கொடுப்போம்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அந்த காரியத்தை பண்ணார். உடனே டக்குன்னு எல்லார்ட்டையும் பணம் வசூல் பண்ணாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு $70 பிரிஞ்சிட்டு
அந்த ஊழியர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஐயா $70 ஏழைக்கு கொடுக்கும்படியாக $70 பிரிஞ்சிட்டு அன்னைக்கு. அப்போ பாஸ்டர் கேட்டார், அந்த உபதேசிக்க வந்தவர் கேட்டார், உங்கள் சபையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப ஏழை அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னே எல்லாரும் ஒரு மனமாக எஸ்தர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை சொன்னாங்க. எஸ்தர் அம்மா 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா தான் சபையிலே ரொம்ப ஏழை, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு $70 கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவை முன்னால் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரே வெக்கம். சபையில் யார் தான் ஏழை? நான் தான் ஏழை. எல்லாரும் முன்னாலையும் சபை என்ன ஏழைன்னு சொல்லிட்டே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு உண்மையிலே அவங்க ஏழை தான். ரொம்ப வருத்தம். அந்த பணத்தை கொண்டு வீட்டில் வச்சுட்டாங்க. அந்த பணத்துலேருந்து ஒரு பைசா கூட எடுக்கலை. பிள்ளைங்கள்லாம் நம்மளை சபையில் ஏழைன்னு சொல்லிட்டாங்களாம்மா, நம்ம ஏழையாக இருக்கிறோமே அப்படின்னு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். அடுத்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொன்னார், உபதேசம் பண்ணிட்டு சொன்னார், திருவசனத்தில், அதாவது சுவிசேஷ வேலையை செய்கிறவர்களுக்கு சுவிசேஷ அந்த வேலையினால் அவங்களுக்கு பிழைப்பு வரணும். இப்போ ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஊழியக்காரருக்குன்னு கொடுக்கணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் அப்படியே கொடுத்தாங்க. இந்த பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட, அம்மா 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 நம்ம வீட்டில் அந்த $70 இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடுத்துருவோம். இப்போ அம்மாவும் அதான் நல்ல ஐடியாட்டு வீட்டுக்கு ஓட, நான் பிள்ளைங்க ஓடிச்சு போய் $70 எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ வந்தவர் பார்க்குறாரு, $70 யார் போட்டா? அவங்க தான் அந்த சபையில் பெரிய பணக்காரங்கன்றார். இந்த $70 யார் போட்டா? எஸ்தரம்மா பிள்ளைல நாங்க நாங்க நாங்கன்னு சொல்லிச்சு. இந்த குடும்பம் அவருக்கு தெரியாது இது ஏழை குடும்பம்னு. அவர் சொன்னார், இந்த சபையிலே பணக்கார குடும்பம்னா இந்த குடும்பம் தான். சபையில் பணக்காரங்களா ஏழைகளா? நீங்க உபதேசிக்கிறவருக்கு கொடுக்கறத வச்சு தான் நாங்கள் கணக்கிடுவோம், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இல்லை. உபதேசிக்கிறவங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? என்ன நன்மை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வருகிற நன்மைகளில் உங்களுக்கு ஞான நன்மையை விதைக்கிறவங்கள எப்படி நினைக்கிறீங்க? சரி, அடுத்த பகுதி போய் முடிச்சுருவோம். இப்போ யார் யாருக்கு நன்மை செய்யணுங்கிறத என்ன செஞ்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க. முதலாவது தரித்திரியருக்கு, ரெண்டாவது விசுவாச குடும்பத்தாருக்கு, மூணாவது உபதேசிக்கிறவர். இப்போ கடைசி பகுதி, கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார். நீங்க யாருக்கு நன்மை செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார் சொல்லுங்களேன். யாருக்கு நன்மை செய்வார்? யாருக்கு நன்மை செய்வார்? வசனத்திலிருந்து பார்த்துருவோமா? சங்கீதம் 84:14. கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார்? வாசிங்க. கீழ்பகுதியை வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்யாம இருக்கவே மாட்டாராம். கட்டாயம் நன்மை செய்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கட்டாயமாக நன்மை செய்வார். நம்மெல்லாம் கர்த்தர்கிட்ட நன்மை பெறணும் நீங்க நினைக்கிறீங்களா? உத்தமமா வாழுங்க. உத்தமர்களுக்கு தான் கர்த்தர் நன்மை செய்வார். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிற தேவன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்கு முன்னால் அவன்கிட்ட தேவன் எதிர்பார்த்த கேரக்டர் உத்தமமாயிரு, உத்தமமாக வாழு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். தேவன் ஒருபோதும் பாவத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. பாவத்தோடு நமக்கு நன்மை செய்கிற தெய்வம் அல்ல. உத்தமமாய் வாழும்போது மாத்திரமே கர்த்தர் நன்மையை வழங்குவார். தேவனிடத்திலிருந்து நீங்கள் உலகத்தால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும், அது வேற.
அதெல்லாம் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. கர்த்தரிடத்திலிருந்து வர்ற நன்மை தான். அப்போ நன்மை நம்ம பெறணும்னா உத்தமமாக நம்ம வாழணும். யோபுவை குறித்து தேவனே சாட்சி சொன்னார். இவ்வளவு பிரச்சனை மத்தியிலையும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நின்றான். யோபுவின் மனைவி சாட்சி சொன்னாங்க, இன்னுமா நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிற? எதையெல்லாம் நீ இழந்துட்ட, பிள்ளை இழந்துட்ட, செல்வத்தை இழந்துட்ட, எல்லாத்தையும் இழந்துட்ட, உன் சரீர சுகத்தையும் இழந்துட்ட, இன்னும் என்ன நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிற? தேவனை தூசித்து ஜீவனை விடு. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலையும் யோபு உத்தம குணத்தை இழக்கல. அதான் யோபு சொல்றாரு, நீர் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறது, உத்தமர்களை நீர் வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. யோபுக்கு நல்லா தெரியும், நான் உத்தமமா வாழ்ந்தா கர்த்தர் நான் இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாய் தருவார்னு சொல்லி. அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான் பாருங்க, கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு நன்மையை கொடுத்தார். நீங்க உத்தமமா வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை வழங்கி கொண்டே இருப்பார். காலேபை எடுத்துக்கொண்டோமானால், காலேப் உத்தமமாய் கர்த்தரை சேவித்தான். தாவீது உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினான். தாவீதுக்கு பின்னால வந்த எல்லா ராஜாக்களையும் ஆண்டவர் தாவீதை வச்சே சொன்னார், அவனை போல, தாவீதை போல உன் இருதயம் உத்தமமா இல்லை, அவனை போல என்னுடைய காரியத்தில் உன் இருதயம் உத்தமாமல், தாவீதை போல உத்தம குணம். அதான் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்கு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் என் ஆத்துமாவே இளைப்பாறுதலுக்குள் திரும்பு. அப்ப பாருங்க, உத்தம குணமா நம்ம வாழ்வோமானால், உத்தமர்களாய் நம்ம வாழ்ந்தோம்னா கர்த்தர் நமக்கு நன்மை தந்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உத்தம குணத்திலிருந்து விலகிறாதீங்க. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என் உத்தம குணத்தை விட்டு விலகேன். தீர்மானம், வைராக்கியம். அப்படி வாழுங்க. கர்த்தர் நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் உங்களுக்கு கொடுப்பார். 2வது பயப்படுறது. சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. அதில் 2 பகுதி இருக்கு. கர்த்தர் அந்த 2 நம்புகிறத 3வது பகுதியை கொண்டு வந்து நான் ஜெபித்து முடிக்கிறேன். அந்த முதல் பகுதி, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது. நீங்க இப்போ கர்த்தருக்கு பயப்படுற குடும்பமா நீங்க இருந்தீங்கன்னா, இன்னும் எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அது பெரிதா இருக்கும். என் வாலிப நாட்களில் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேன். தெய்வ பயம் எனக்குள்ள இருந்துச்சு. இப்போ உள்ள வாலிபர்களை போல அல்ல. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். பயம், மனுஷருக்கெல்லாம் பயம் இல்லை. அம்மாவை ஏமாத்துறது, சொந்தக்காரங்களை ஏமாற்றிருப்பான், ஊழியக்காரரை ஏமாத்துற, அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார். நான் கர்த்தருக்கு என் வாலிப நாட்களில் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேன். கர்த்தர் எனக்காக அன்னைக்கு, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த அன்னைக்கு கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருந்த நன்மைகளை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 1 மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் மருத்துவச்சிகளின் குடும்பத்தை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார். உங்க குடும்பம் தலைக்கணுமா? உங்க குடும்பம் செழிக்கணுமா? உங்க குடும்பத்துக்கு நன்மை ஏராளமா நடக்கணுமா? ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும், வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை நன்மையினால் நிரப்புவார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, யோபுவை இந்த பிசாசு சொன்னா பாருங்க, தேவனிடத்துல போய் 1:9 யோபு விருதாவாகவா உமக்கு பயப்படுகிறான். யோபுவை பார்த்து கர்த்தரிடத்துல போய் சொல்றான் பாருங்க, யோபு விருதாவாகவா உமக்கு பயப்படுகிறான். 10 வாசிக்கிறோம் பாருங்க, நீர் அவனையும் அவனுக்கு உண்டானவற்றையும் என்ன செய்யல, வேலி அடைக்கவில்லையா? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து. பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாருங்க. அவன் யோபு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தான். 1:1 வாசிக்கிறோம். அப்ப இப்ப பிசாசு போய் சொல்றான், விருதாவாகவா யோபு பயப்படுறான்? அவனுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறீங்க. முதல்ல அவனை சுற்றி வேலி அடைச்சிருக்கீங்க. 2வது அவன் கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வச்சிருக்கீங்க. 3வது அவன் சம்பத்தை பெருக பண்ணியிருக்கிறீங்க. அவனுக்கு எத்தனை ஆடு மாடு ஒட்டகம் இருந்தது? 7000 ஆடு இருந்துச்சா என்ன? அப்பா, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. அவன் சம்பத்தை பெருக பண்ணினி, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீர். ஏன்? எப்படி வந்துச்சு? அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது விருதாவா இருக்காது. உங்க கையின் பிரயாசத்தை அது ஆசீர்வதிக்கும். உங்களை சுற்றிலும் தேவன் வேலியடைப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். உங்கள் சம்பத்து பெருகுவதற்கு அது ஏதுவாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் அவருடைய நன்மையினால் நிரப்புவார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. முந்தின காரியங்களை நம்ம விட்டுருவோம். யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை கர்த்தர் நமக்கு நன்மைகளை ஏராளமாய் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னும் நன்மை செய்ய, திரும்பவும் நன்மை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆண்டு திரும்பவும் உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் திட்டமிட்டு உள்ளார். அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் யாருக்கு நன்மை செய்கிறார்? அல்லேலூயா. முதலாவதாக உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்குகிறார். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறீங்களா? உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் உங்க உத்தம குணத்துல, அந்த நேர்மையில உறுதியா இருக்கிறீங்களா? தாவீதை போல தீர்மானம் எடுக்கிறீங்களா? என் உத்தம குணத்தை விட்டு நான் விலகேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், நான் என் உத்தம குணத்தை விட்டு நான் விலக மாட்டேன். என் நேர்மையை விட்டு நான் விலக மாட்டேன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அவர் உத்தமர்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் உத்தமர்களுக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யோபுவின் உத்தம குணத்தை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் சாட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, அவனை 2 மடங்கு நன்மையினால நிரப்பினார். அவனுடைய முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவனுடைய பிந்தின ஆசீர்வாதம் அது அதிகமாய் இருந்தது. கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற விரும்புறீங்களா? உத்தம குணத்திலே வாழுங்கள், உத்தமர்களாய் வாழுங்கள். கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அவர் உத்தமர்களை வெறுக்கிறது இல்லை. உத்தமர்களை கர்த்தர் நேசிக்கிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இந்த காலத்துல நீங்க இருந்தாலும், உங்க கண்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை உங்கள் கண்கள் காணவில்லை, காது கேட்கல, உங்க இருதயத்துல தோன்றல.
ஆனால் ஒன்றை மட்டும் நிச்சயித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு மிகுந்த நன்மைகள் உண்டு என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அது பெரிதாய் இருக்கிறது. அது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அந்த நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மருத்துவச்சிகளின் குடும்பத்தை கர்த்தருக்கு பயந்ததினால் மருத்துவச்சிகளின் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணினார். அல்லேலூயா. வீட்டாராய் கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக பல நன்மைகளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் திட்டமிட்டு உள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் திட்டமிட்டு உள்ள நன்மையை அவர் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தரை பற்றின பயம் எப்பொழுதும் உங்களுக்கு இருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெறுவான். அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. யோபு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். பிசாசுக்கு யோபு கர்த்தருக்கு பயப்படுறதையும் கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தர் அவனுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் என்பது என்ன என்பதையும் பிசாசு அறிந்திருந்தான் பாருங்க. அல்லேலூயா. தேவன்கிட்ட போய் சொல்றான், விருதாவா உங்களுக்கு பயப்படுறான்? அவனை சுற்றிலும் நீங்க வேலி அடைச்சிருக்கீங்க, அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிருக்கீங்க, அவன் சம்பத்தை இந்த தேசத்துல பெருசாக்கிட்டீங்களே, பெருக பண்ணிட்டீங்களே. அங்க வாசிக்கிறோம், யோபு அந்த நாட்கள் வாழ்ந்த மனுஷனுக்குள்ள பெரியவனாய் இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான், செழிப்பா இருந்தான், ஒரு நன்மையும் குறைவுல எல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்ததுனால. நீங்க கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் உங்களை சுற்றி வேலி அடைப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயந்தா உங்களுக்கு யாரும் தீமை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எந்த நாவு உங்களுக்கு விரோதமா பேசினாலும் அதை நீங்கள் குற்றப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும் போது கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலி அடைப்பார். எந்த தீங்கும் உங்களுக்கு நெருங்கா, எந்த தீங்கும் உங்களை தொடாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். உங்களை சுற்றிலும் வேலி அடைப்பார். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சம்பத்து பெருகும். இந்த தேசத்திலே, நீங்கள் வாழ்கிற பட்டணத்திலே கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது விருதாவா இருக்காது. யோபுவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பின கர்த்தர் உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மையை தருவார். நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் 2 மடங்கு உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று இன்று உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் 2 மடங்கு நன்மைகளை இந்த ஆண்டிலே தருவார். யாரெல்லாம் 2 மடங்கு இரட்டிப்பான நன்மை வேணும்னு நம்பிக்கையோட காத்திருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இழந்ததை திரும்ப தரும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, கடந்த நாட்களில் நீங்க எதையெல்லாம் இழந்தீங்க அதை நான் திரும்ப தருவேன். 2 மடங்கு திரும்ப தருவேன். யோபுக்கு கொடுத்தது போல 2 மடங்கு நான் திரும்ப தருவேன். நீங்க செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? என்னிடத்தில் திரும்புங்க. நான் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் திரும்ப உங்களை நினைக்கணும்னா நீங்க என்னிடத்தில் திரும்புங்க. இழந்து போனதே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கவலையோடு இருக்காதீங்க. சோர்ந்து போய் இருக்காதீங்க. பயத்தோட இருக்காதீங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க இழந்ததுக்கு அதிகமா 2 மடங்கு இரட்டிப்பான மடங்கு உங்களுக்கு நன்மை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்பிக்கையோட காத்திருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே.
ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய சம்பத்து பெருகுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலியடைப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசிய வார்த்தைகளுக்காக ஒரு ருசியாக கரங்களை உயர்த்தி ருசியாக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு ருசியாக இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நன்றிகளை சொல்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் எங்களோடு இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் பேசின வார்த்தைகளுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தை சொல்வது போல மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கிறீர்கள், நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறு நன்மையும் மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லப்பட்ட வார்த்தைப்படிக்காக நன்மை செய்யும்படிக்கான காரியங்கள் கர்த்தர் தெளிவாய் பேசின அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே நடந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் கிருபை தருகிறபடியால் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இரண்டாவது ஆராதனைக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, மட்டுமாகவே பாடி ஆராதிப்பதற்கும் இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரங்கள் முழுவதுமாக ஆண்டவர் பிரசனம் நடத்துவதாக தொடர்ந்து இருக்க ஜெப நாட்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்து ஆளுகை இந்த விசுவாச குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே ஆஸ்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாதங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.